அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரே நிமிடத்தில் நீங்கள் விரும்பும் நபர் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொண்டு அன்பாக பேச இந்த அற்புதமான மேஜிக் வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபங்கள் பிரச்சனை காரணமாக நீங்க பிரிந்திருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்றது மட்டும் கிடையாதுங்க, அவங்க அன்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போன நபர் கூட தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் இது. ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும், ஒரே நிமிடத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க மனஸ்தாபங்கள் பிரச்சனை காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு அந்த நபர் கனிந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. மற்றபடி நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க ஒரு நாள் ஒரு முறை மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும், உடனே பலன்கள் தெரியும். பொதுவாகவே எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருந்தாலுமே பலனை எதிர்பார்த்து அதை நம்ம செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்முடைய மனநிலை உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, எந்த விஷயம் நமக்கு தேவையோ எது நம் வாழ்க்கையில் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடந்துட்டதாக உணர்ந்து நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடை யூஸ் பண்றதுனால எனக்கு இந்த விஷயம் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. ரைட் நவ் அட் பிரசன்ட் உங்களுக்கு தேவையான அந்த விஷயம் நடந்துட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மனநிலையோட இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா, விரும்பிய நபர் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போறோம். சோ உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும், அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு இப்ப போன் கால் வருது. அவங்க நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாங்க. சோ எந்த அளவிற்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. எத்பாவம் தத்பவதி. எதை நம்ம பாவனை செய்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். கற்பனையில உண்மையான உணர்வோட அந்த பாவனையை நாம் செய்யும் போது அதே போல சம்பவம் நம் வாழ்க்கையில் நடைபெறும்.
பெறும். இதுதாங்க ஈர்ப்பு விதி. ஸோ நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறேன், இதன் மூலமா எனக்கு ஃபோன் கால் வரப்போகுதுன்னு அப்படி மட்டும் எதிர்பார்ப்பை நீங்க வச்சுக்காதீங்க. ரிப்பீட்டடா இதை நம்ம சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். இந்த மெத்தட்க்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிக முறைகளுக்கும் இதுதாங்க அடிப்படை. சரிங்க, இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது மின்னல் வேகத்தில் நமக்கு பலனை கொடுக்கும். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லணும். நடுவில் பிரேக் எடுக்க கூடாதுங்க. அதாவது காலையில ஒரு 5 நிமிஷம், மதியம் ஒரு 5 நிமிஷம்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி சொல்லக்கூடாதுங்க, பிரிச்சு சொல்லக்கூடாது. ஒரே நேரத்தில் ஒரே ஸ்ட்ரெச்ல 10 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். கவுண்டிங் முக்கியம் இல்லாததுனால நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சு ஒரு தியானத்திலிருந்து சொல்வதை போல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லணும். கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, சற்று ஏறக்குறைய நீங்க சொல்லலாம். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் லவ், ரீச் ரீச், நேம், சடன்லி, ஸ்பீடி, நவ் நவ், டன். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் லவ், ரீச் ரீச், ராஜா, சடன்லி, ஸ்பீடி, நவ் நவ், டன். அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் லவ், ரீச் ரீச், ராணி, சடன்லி, ஸ்பீடி, நவ் நவ், டன். அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இனிஷியல்லாம் நம்ம போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, ஜஸ்ட் பெயரை மட்டும் சொன்னால் போதும். 10 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பணும். அந்த நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதா, மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை, மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இதற்கு பெயர் தாங்க நம்பிக்கை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, மெசேஜஸ் வந்திருக்கான்னு நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. உங்க மனதளவுல அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, சோ நீங்க சந்தோஷமான உணர்வுகளோட தான் இருக்கீங்க. பிசிக்கலா அது நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பும் போது மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ மெத்தடை கம்ப்ளீட் பண்ண உடனேயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுங்க, அல்லது உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் இருந்ததுன்னா அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க, அல்லது பாட்டு கேளுங்க, புக்ஸ் படிங்க, அல்லது நீங்க படுத்து தூங்கிடுங்க. இது போல எது உங்களுக்கு சந்தோஷம் தருமோ அதன் மீது கவனத்தை நீங்க திருப்புங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரே நிமிடத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை தொடர்பு கொள்வாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.